ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேக்ஸ்பியரோட 24th சானட் தான் பார்க்க போறோம். மைன் ஐ ஹேட் பிளேட் தி பெயிண்டர் அண்ட் ஹேட் ஸ்டீல்ட். ஷேக்ஸ்பியர் இந்த சானட்ல அவரோட ஃபேர் ஃப்ரெண்டை தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சானட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போலேருந்து என்னோட ஐஸ் ஆர்டிஸ்டாக மாறிடுச்சு. ஆர்டிஸ்டாக மாறி உன்னோட இமேஜை என்னோட ஹார்ட்டில் பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கு என்னோட ஐஸ். நான் உன்னோட பியூட்டியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிக்சர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு ஃப்ரேம் தேவை. அந்த மாதிரி நான் உன்னை என்னோட ஹார்ட்டில் பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்சருக்கும் ஒரு ஃப்ரேம் தேவை. அந்த ஃப்ரேம் தான் என்னோட பாடி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் அந்த பிக்சரை பெயிண்டர்ஸ் பெஸ்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாரு. பிகாஸ் அந்த பெயிண்ட்டை யாருனாலையுமே டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே அந்த ஆர்ட் அப்படியே தான் என்னோட ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்னோட பிக்சரை பார்க்கணும் அப்படின்னா அது என்னோட ஹார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு see your picture, see through my eyes அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்னோட பிக்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நீ என்னோட கண்ணு மூலமாக தான் உன்னோட பிக்சரை நான் ஹார்ட்டில் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கேங்கிறது உனக்கு தெரியும். நீ என்னோட ஐஸை பார்க்கணும். நம்ம ஐ டு ஐ மீட் பண்ணும்போது தான் உன்னோட ஐ என்னை பார்க்கும்போது நான் உன்னை எப்படி பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என் ஹார்ட்டில் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னோட ஐஸை நீ விண்டோவாக மாற்றி அந்த விண்டோவிலிருந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஐஸை நீ பார்க்கணும். என்னோட ஐஸை நீ பார்த்தனா மட்டும்தான் என் ஹார்ட்டில் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும். அண்ட் நான் தான் அந்த பிக்சரை வரைஞ்சிருக்கேன். ஈவன் நான் அந்த பிக்சரை வரைஞ்சிருந்தாலுமே உன்னோட ஐஸை நான் பார்க்கும்போது தான் என் ஹார்ட்லேயே உன்னை நான் எப்படி பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறது என்னாலேயே பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட பிக்சர் அவங்க வரைஞ்ச அந்த டிராயிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஷோகேஸ் பண்ணி நம்மளோட ஆர்ட் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோட ஐஸும் உன்னை பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கு. உன்னை ஷோகேஸ் பண்ணுற விதமாக எப்படி இருக்குது அப்படின்னா உன்னை பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என் ஹார்ட்டில். உன்னோட பியூட்டிக்கு ஒரு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை எண்ட் பண்ணுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.